Hello viewers, welcome to our channel. இன்றைக்கி நம்ம நெத்திலி 65 செய்ய போகிறோம். நல்லா காரம் சாரமான ஒரு நெத்திலி 65. இது வந்து சோத்துக்கு தொட்டுக்கலாம், வெறுமனே சாப்பிட்லாம், எப்படினாலும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். முதல்ல நான் வந்து ஒரு 1/2 கிலோ நெத்திலி வாங்கிட்டேன், கொஞ்சம் பெரிய சைஸு வாங்கிட்டு இதை நல்லா கழுவிட்டு இதை வந்து நம்ம சுத்தப்படுத்தணும். தலை உள்ளே இருக்க குடல்லாம் எடுத்துட்டு அந்த உள்ளார அந்த இது இருக்கு, முள் இருக்க முள்ளையும் நம்ம எடுத்துடணும். எடுக்கிறோம் பாருங்கள், அப்படி முள்ளை நம்ம எடுத்துட்டு வச்சுக்கணும். எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துடணும் முள், அப்போ தான் நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். இதில் வந்து இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் மசாலா அப்படின்றத பார்ப்போம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, நம்ம நாட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனு, எலுமிச்சம்பழம் பாதி அதில் புழிஞ்சு விட்டுக்கணும். இந்த மிளகாத்தூள் போடல புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம கிண்டிக்கிறோம். அதாவது மிளகாய்த்தூள், நாட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், லேசாக தண்ணியை ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அந்த கழுவி வச்சுருக்க மீன் எடுத்து நம்ம தடவி சார்ந்த மிளகாய் சார்ந்த அந்த மசாலாலாம் தடவி அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு அதை எடுத்து அதை வந்து இந்த குச்சி இருக்கு, தென்னங்குச்சியில் அப்படியே கோத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் அபாப் மாதிரி தென்னங்குச்சியில் இதை கோத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். ரெடி ஆகிடுச்சா? இப்போ வந்து எண்ணெய் தான், எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாகவே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நாங்கள் பொரிக்கும் பொழுது அந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கழண்டு வந்துருச்சு, அதனால் நாங்கள் அதை எடுத்துட்டோம். எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நாங்கள் பொரிச்சதுனால குச்சி கழண்டுருச்சு. பட் பரவாயில்ல, நல்லா பொரிய விட்டு எடுத்துட்டா போதும். இது வந்து ஒரு 5 அல்லது 6 நிமிஷத்தில் இது வெந்துடும். நம்ம எடுத்துடலாம். கரண்டி போடணும் ஒரு வாட்டி. அப்படியே அந்த பரட்டி விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இது வந்து அப்படி இந்த நுரை எல்லாம் கொஞ்சம் அடங்கின உடனே நல்லா புரிஞ்சிச்சு, நம்ம கணச்சிட வேண்டியதுதான். எடுத்துட்டு அப்படியே எடுத்துடலாம்.
வந்து காரம் சாரமாக இருக்கும். கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் நாங்கள் போட்டுக்கிறோம். காரம் அதிகம் தேவைப்படாதவங்க ஒரு ஸ்பூனு குறைச்சிக்கோங்க மிளகாய்த்தூளை. மீனில் வந்து முள் இல்லாமல் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நம்ம அப்படியே சாப்பிடலாம்.